ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பல தூங்கிட்டு இருக்காங்க எங்களை. இந்த நிலைமையில் வந்துட்டு என் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, எனக்கு டீயும் பிஸ்கட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதை எப்படி சாப்பிட்றேன்னு எனக்கும் தெரில. சரி, ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்களா, டீ பிஸ்கட் இங்கே இருக்குது. இப்போ பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த டீயும் பிஸ்கட்டும் நான் சாப்பிடணும். எப்படி ட்ரை பண்ணுவேன், பொறுமையாக பாருங்க. நீங்கள் சாப்பிட்லன்னா அதையும் சேர்த்து நான் சாப்பிட்ருவேன். ஆமாம், நான் சாப்பிடாம விட்டா இதை ரெண்டையும் அவங்க காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் எனக்கு பசி எடுப்போம். சரி சரி, அப்பா வரலாம். எந்திரிச்ச ரிசல்ட் வந்தாச்சு. இனிமேல் நம்ம தைரியமாக டீ பிஸ்கட்டை சாப்பிடலாம் நினைக்கிறேன். ஏப்பாப்பா, என் பொண்ணு வளர்ந்து வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவங்க சின்ன வயசில் இருந்த எல்லாமே யூடியூப்பில் இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி. நமக்கு தான் அந்த மாதிரி கிஃப்ட் கிடைக்கல, பாப்பாவுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறோம். இந்த வீட்டில் பிஸ்கட் தான் சாப்பிடும். இல்லை வேறு இது இல்லை. இந்த வீட்டில் பிஸ்கட் தான் சாப்பிட முடியும். டீ குடிக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகும். ஒன்று சரி சரி, பொண்ணுலப்பா. சரி 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 ஆமாம் சரி ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா. தூங்கு. நல்ல வேலை, ஒரு வழியாக நம்மளே எந்த உட்காந்தாச்சு. பாப்பா எந்திரிக்க ட்ரை பண்ணாங்க. லேக்கா தூங்க வச்சாச்சு. சரி என்னடா தங்க? சரி, படுத்துக்க. சரி ஆமா, என்னடா சாமி? ஒன்றும் இல்லைங்க. பாப்பா வந்து நான் எழுப்புறேன். பாப்பாவோட தூங்குற டைம் முடிஞ்சிருச்சு. அதனால அவங்களே எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிச்சனால தான் இந்த அழுக. அவங்க தூக்கத்தில் எந்திரிச்சு அப்படி அழுக மாட்டாங்க. எப்பவுமே டெய்லி எந்திரிச்சோன்னே ஒரு அழுகையோட தான் எந்திரிப்பாங்க. நான் போய் டீ குடிக்கிறேன். நீங்களும் டீ குடிச்சிட்டு அவங்களோட டியூட்டிஸை பாருங்கள். பாய்.